ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமானதும் எதிர் திசையில் செயல்படுவதுமான ஓர் எதிர்வினை உண்டு என்பது நியூட்டனின் 3ஆம் விதி. இது அறிவியல் என்பது மட்டுமல்ல, அறநெறி தவறும் மனிதர்களுக்கும் பொருந்தும். ஒரு சுவற்றை நோக்கி உந்தப்படும் பந்து அதே வேகத்தில் நம்மை நோக்கி திரும்பி வரும். இது உந்துதலுக்கான எதிர்வினை ஆகும். இதுவும் தன் நிலை மறந்த மனிதனுக்கு பொருந்தும். நாம் ஒருவருக்கு எவ்வளவு தீங்கு செய்கின்றோமோ அவ்வளவு அதே தீங்கு வேறு ஒருவரால் நம்மை நோக்கி கட்டமைக்கப்படும். சிலருக்கு கஷ்டங்கள் வரும்போது குறிப்பிட்ட நபரை சொல்லி, இவர்தான் எனக்கு செய்வினை வைத்து விட்டார் என கூறுவதுண்டு. செய்வினை என்பது பிறருக்கு நாம் செய்த வினைதான் அன்றி வேறு ஒன்றும் இல்லை. ஒருவருக்கு நாம் கஷ்டங்களை கொடுத்தால் வேறு ஒருவர் மூலம் அந்த கஷ்டங்கள் நம்மை நோக்கி வரும். ஆனால் அது நம்மை நோக்கி வர காலம் நேரம் பார்த்து கொண்டு இருக்கும். இதை அறியாதே பல நம் கையில்தான் எல்லாமே உள்ளது என நினைத்து கொண்டு இருமாப்புடன் தவறுக்கு மேல் தவறுகளை செய்வதுண்டு. ஒன்றுமே அறியாத விலங்குகளை கொன்று அதை ரசித்து புசிக்கும் மனித இனத்திற்கு இதையெல்லாம் உள்வாங்கிக் கொள்வது என்பது இயலாத விஷயமே. நாம் செய்யும் தவறுகளை கண்காணிக்க நம்மை சுற்றி கால தேவதைகள் உடன் பயணிக்கும். நாம் செய்யக்கூடிய தவறுகளை அது கண்காணித்து கொண்டே இருக்கும். பூட்டிய அறையில்தானே இருக்கின்றோம், இங்குதான் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லையே என நினைத்து கொண்டு தவறுகளை தொடர்ந்து மனிதன் செய்து கொண்டே இருப்பான். ஆனால் அவன் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும் கால தேவதை உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருப்பாள். இறந்து போன மனித உடலை புதைக்கும் ஒருவனையும் புதைக்க ஒருவன் இருப்பான். இறந்து போன மனித உடலை தகனம் செய்யும் ஒருவனை தகனம் செய்யவும் ஒருவன் இருப்பான். வல்லவனுக்கு வல்லவன் இவ்வையகத்தில் உண்டு என்பது முதுமொழி. கெடுவான் கேடு நினைப்பான் என்பதும் முதுமொழி. எனவே என்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என இருமாப்புடன் தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டு இருப்பவர்களை கால நேரம் பார்த்து அந்த கால தேவதை பதம் பார்ப்பாள். ஒருவனுக்கு நாம் தீங்கு செய்தால் அவர் மூலம் நமக்கு தீங்கு வராது. ஆனால் வேறு ஒருவர் மூலம் அந்த தீங்கு நம்மை நோக்கி வரும். இதுதான் செய்வினை என்பது. ஆகவே செய்வினை என்பது நமக்கு நாமே செய்து கொள்வதே அன்றி வேறு ஒருவரால் செய்யப்படுவதன்று. நாம் பிறருக்கு நன்மை செய்தோமானால் அதைவிட பல மடங்கு நன்மை நம்மை நோக்கி வரும். கடவுள் கூட காணிக்கை என்ற பெயரில் நம்மிடமிருந்து லஞ்சம் பெற்றுக்கொண்டு நாம் செய்யும் பாவங்களுக்கு நமக்கு தண்டனை கொடுக்காமல் விடலாம். ஆனால் இந்த கால தேவதையிடமிருந்து மனிதன் ஒருபோதும் தப்பிக்கவே முடியாது.